சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்ட. ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்து நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை. இன்று முதல் இரவு என் தம்பிக்கு தன் முதல் இரவு. ரூம நல்ல டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இத மட்டும் தம்பி பார்த்தா அவன் அசந்து போயிடுவான். இப்ப மட்டும் இந்த பெட்ல மல்லிப்பூ போட்டா ரூமே நல்ல கமகமன்னு மணக்கும். சே, மல்லிப்பூவை வாங்கல போலயே. இந்த பூ வாங்கலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதே கூட நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கலாமே. பவி பவி இங்க வாமா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. இந்த பழக்குடைய கொண்டு ரகு ரூம்ல வச்சுட்டு வந்து கிச்சன்ல போய் பால் அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு கிளாஸ் நிறைய ஊத்தி வை. சரிம்மா, கொடுங்க. பத்திரம் கீழே போட்டுறாத. சரிம்மா. கடவுளே, நான் சந்தோஷத்தோட தான் பிள்ளைகள் நல்லா வாழட்டும்னு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிள்ளைகள் புரிஞ்சு சந்தோஷமா வாழணும். என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூவும் கையுமா? அது இன்னைக்கு என் தம்பிக்கு. புரியுது சார், நீங்க சொல்லுங்க. அதான் ரூம டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சார், நீங்க ஒரு பெரிய டாக்டர், இப்படி ரூம்பெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களே, எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா வருது சார். இதோ பாருங்க மேடம், நான் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் டாக்டர். இங்க என் அம்மாக்கு பையன், என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன். அப்போ எல்லா பொறுப்பும் எனக்கு தானே. அப்போ நான் தானே இதெல்லாம் பண்ணணும். ஆமா. என்ன மேடம், நேற்று ஆளையும் காணல, ஒரு போன் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணல. மேடம் அப்படி எங்க போயிட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு தேடணும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்க போனேன். ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடுனீங்க? ஐயோ, நானும் உங்களை தேடலைங்க. நிலா பாப்பா இருக்குங்களா, நிலா பாப்பா தான் உங்களுக்கு காணலன்னு தேடினாங்க. அப்போ நீங்க என்ன தேடல, நிலா பாப்பா மட்டும்தான் தேடி இருக்க, அப்படித்தானே? இல்ல, நானும் உன்னை தேடினதான், நிலா பாப்பாவும் தேடினா. நாங்க 2 பேருமே உன்னை தேடணும். சரி, இந்த பழக்கூடைய எங்க வைக்கணும் சார்? எங்க வைக்கணுமா? இடமா இல்ல, இதோ என் தலையில வை. போங்க சார், விளையாடாதீங்க. எங்க வைக்கணும்? இதோ இந்த டேபிள்ல வச்சுட்டு போங்க. பாத்து வாங்க பபி, கீழே மேட்டு கிடக்கு. என்ன பவி, நான் தான் சொன்னேன்ல கீழே மேட் இருக்குன்னு, பார்த்து வர வேண்டியது தானே. இல்ல சார், பாவடை தட்டிட்டு. பாவடை தட்டினது நல்லதுதான், அதனால தானே நீங்க மேல இப்படி விழுந்திருக்கீங்க. போங்க சாம் சார், என்ன விடுங்க, நான் எந்திரிக்கணும். மேடம், நீங்க தான் என் மேல இருக்கீங்க, நீங்க தான் என்ன விடணும். வார்த்தைகளா விழுந்தது இந்த நொடி, இந்த நொடி மண்ணிலே சத்தம் கண்டேன். என்னவனை தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகு என்னுடைய எதிரோ உன்னை நினைத்து என்னை
என்ன நடக்கு? ஐயோ ரகு தம்பி வந்துட்டாரு. எங்க எங்க என்னங்க எங்க போறீங்க? உங்க ரொமான்ஸ் வேற பாதிலே நிக்குதுங்க. நான் வேணா வெளியே போறேன், நீங்க வேணா கண்டினியூ பண்ணுங்க. போங்க தம்பி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குது. என்ன பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நீ அன்னைக்கிட்ட அது நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல, அதுக்காக தான் அண்ணா ரூமை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரதர், எனக்கு நல்லது நடக்கணும்னு நீ ரூமை ரெடி பண்றியா, இல்லாட்டி உனக்கு நல்லது நடக்கணும்னு நீ ரூமை ரெடி பண்றியா? போடா. சரி, தம்பி பாவமேனு ரெடி பண்ணா அண்ணனை கேட்க கூடாது கேள்வி எல்லாம் கேட்கிற. சரி, மூஞ்ச பாரு, படுத்திருக்க போசையும் தான் பாரு. ஃபர்ஸ்ட் எழுந்துருண்ணா, பார்க்கவே கன்றாவியா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா? அந்த நாள் இன்னைக்கு வந்துட்டு என்ஜாய் என்ஜாய். போனா மனுஷன் இருக்கிற கடுப்பு தெரியாம. என்ன இவன் சந்தோஷமா இருக்க நேரத்துல நம்மள புடிச்சு திட்டுறான். சரி, அவன் அதை நினைச்சு பதட்டமா இருப்பான். சரி சரி தம்பி, என்ஜாய். பேசாம போயிடனா, அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். இவன் வேற இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்கான், மனுஷன் இருக்கிற டென்ஷன் தெரியாம. நான் வேற சோனி கிட்ட கடுமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். இந்த டெக்கரேஷன்ல பார்த்தா நான் கட்டுப்பாட மீறிடுவேணும்னு எனக்கே பயமா இருக்கே. என்னடா 2 நாளா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிற. நானும் சரி பார்த்து ரொம்ப நாளாவது உன்னை பார்க்கணும்னு ஆசையில போன் அடிச்சா போனே அட்டன் பண்ணல. ஏன்? உங்களுக்கு என்ன சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, எப்ப வேணாலும் போன் அடிக்கலாம். ஆனா நான் அப்படியா? என் மாமே கண்ணுல விளக்கணைய ஊத்திக்கிட்டு என்னையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன், எங்க போறேன்னு. ஐயோ, எனக்கு வீட்டுல இருக்கிறதே செயலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? உன் மனசுல நான் தான் இருக்கேனே அவனுக்கு தெரியும். தெரிஞ்ச ஏன் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறான்? நீங்க யாருன்னு தெரியாதுக்கு முன்னாடியோட உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்க அவர் முயற்சி பண்ணாரு. என்னமோ உங்களை அவர் பார்த்த பிறகுதான் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறாரு. அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன வாய்வாதம். அதுலதான் அவன் எம்மள ஜம காண்டுல இருக்கான். என்னமோ எனக்கே பயமா தான் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. 2-3 நாளா நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேனா, அவர்கிட்ட வேற நான் உங்களை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிருந்தா அதுல என்ன முழுசா நம்பிட்டாரு. இப்போட அவர் வீட்டுல இல்ல, நான் எங்க அம்மாட்ட என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரமான்னு சொல்லி தான் வெளியே வந்திருக்கேன். சரி சரி, அதெல்லாம் உன்னை சீக்கிரமா நான் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிருவேன், நீ அதை நினைச்சலாம் பயப்படாத. சரி, ஜூஸ் எடுத்து குடி, ஜூஸ்ல கூலிங்க்கு போயிட்டு போகுது. சரி. பூமாரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ என்னை பாக்காட்டி லவ் பண்ணாட்டி உங்க மாமாவே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பல? ஐயோ, இல்லவே இல்ல. எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே அவரை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி நான் அந்த கல்யாணத்தை அப்பவே நிறுத்திருப்பேன். அவருக்கு இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்றது தெரிய போய் தான் அவரு பிடிவாதமா இருக்காரு. இல்லாட்டி நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேனே. அவரு பேசுற விதமே ஒரு மாதிரி இருக்கும், பொம்பளைகிட்ட எல்லாம் ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். அதை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கேனா, அதனால எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது. அவர் குரல் கேட்டாலே அம்மூட்டு கோபம் வரும் எனக்கு. ஏய் பூமாரி, கோவப்படாது பூமாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரி, சப்போஸ் இந்த இடத்துக்கு உங்க மாமா வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? வந்தா வந்துட்டு போறாரு, நான் ஏன் பயப்படணும்? என் பக்கத்துலதான் நீங்க இருக்கிறீங்களா. அந்த இழிச்ச வாயெல்லாம் இப்ப இங்க வரமாட்டான். அவன் யார்கிட்ட எங்க வம்புழுத்துக்கிட்டு இருக்கானோ தெரியல. சார், நீங்க 150 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க சார், ஆனா காசு கேட்ட தரமாட்டேன்னு சொல்றீங்க. என்னப்பா, நான் போலீஸ், என்கிட்டே காசு கேக்குறீங்க? சார், நானே கஷ்டப்பட்டவன் சார், கடன் வாங்கி தான் இந்த கடையை நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு போனா நான் வட்டிக்கு வாங்கின காசுல எப்படி சார் திருப்பி கொடுப்பேன்? என்னப்பா வாயிலாம் நீளுது? நான் போலீஸ், நாளைக்கு உங்க கடையில ஏதாச்சும் பிரச்சனைனா நான் தான் வரணும், புரியுதுல்ல? சார், பிரச்சனை வர அளவுக்குலாம் இந்த தப்புமே எங்க கடையில நடக்கல. நான் கடையை நேர்மையா தான் சார் நடத்துறேன்.
என்னது, நேர்மையா கடையை நடத்துறீங்களோ? ஓ, பிரச்சனை வராது. ஆனா நான் நினைச்சா உன் கடைக்கு பிரச்சனை வரும். பிரச்சனைய வர வைக்கட்டுமா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நீங்க காசு தரலன்னா கூட பரவாயில்ல, கிளம்புங்க சார். இந்த பயம் இருக்கட்டும். நான் அப்பப்போ இந்த கடைக்கு வருவேன், என்ன கவனிச்சு விடணும், ஓகேவா? ஆ, சரி சார். கொள்ளையில போறவன் வசனத்தினே உடம்ப வளர்க்குறான். கஷ்டப்படுறாங்களே, அவங்க கஷ்டத்துல இருந்து உறிஞ்சி இப்படி திங்குற மாதிரி கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? வெக்கம் கட்டவன் இவெல்லாம் எங்க நல்லா இருப்பான்? நாசமா போறவன் இதுல வேற அடிக்கடி வருவானா கடைக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கெட்ட போலீஸால தான் நல்ல போலீஸுங்க பேரோட கெட்டு போகுது. இவனெல்லாம் யார் இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தாங்களோ தெரியல. என்னடா புலம்பிட்டு போறா? ஒன்னு இல்ல சார். போங்க கார்த்திக் சார், இப்பெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்குல்ல, சிரிப்பா வருது, அப்படிலாம் பேசாதீங்க சார். இது நம்ம அக்கா பொண்ணு பூமாரி குரல் மாதிரி இருக்கு. அவ எப்படி இங்க? ஆமா, அவளே தான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இல்லாத நேரத்துல அவன் கூட வந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த வாரண்டி. ஏ பூமாரி, இங்க ரெடி உனக்கு மேல. மாமா மாமா அது அது வந்து என்னடி, இவனை நான் பார்க்க கூடாது பேசக்கூடாது சொன்னப்பல நல்ல தலைய ஆட்டேன். இப்ப பப்ளிக்னு கூட தெரியாம கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. வார்த்தையை அளந்து பேசுங்க. எப்படி ஒரு ஸ்கேல வச்சு அளக்கட்டுமா? பண்றது பொறுக்கித்தனம், இதுல வேற கோபம் வேற. மாமா மாமா அமைதியா பேசுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் இவரை இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் பூமாரி, நான் பேசினா மட்டும் எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றல. அப்போ நீங்க இதே ஓட்டல்ல தானே சிரிச்சு சிரிச்சு பல்ல காட்டி பேசிட்டு இருந்தீங்க, அப்போ அசிங்கமா இல்லையா? இந்த பாருங்க மிஸ்டர், வார்த்தைய தப்பா பேசாதீங்க. எனக்கும் கோபம் வரும். நானும் பப்ளிக்னு தான் அமைதியா இருக்கிறேன். ஏன் நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசினா என்ன? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. நாங்க சிரிச்சு பேசுறதுல எந்த தப்புமே இல்லையே. என்னடா கனவு எதுவும் கண்டியா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி? இவ நான் கட்டிக்க போற பொண்ணு, என் அக்கா பொண்ணு. மாமா கட்டாதங்க மாமா, நீங்க போங்க, நான் வரேன் மாமா, ப்ளீஸ் மாமா நீங்க போங்க. ஏன் பூமாரி அவங்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்கா? அவன் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பாருங்க மிஸ்டர், நான் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டு இவளை என் பொண்டாட்டி ஆக்க தான் போறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதையுமே பாத்துடலாம்டா. நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பாப்பு மாதிரி. மாமா மாமா நீங்க போங்க மாமா, ப்ளீஸ் நான் வர்றேன் மாமா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் மாமா. ஓ, என்ன போக செட்டு அந்த 5 நிமிஷத்துல இவன் கூட கொஞ்சம் கொலவலான்னு பாக்குற. இப்ப நீ வரியா இல்லாட்டி நான் தரேன்னு எடுத்துட்டு போவா. இந்த பாருடா, அவன் மேல கைய வச்சேன்னு வச்சுக்கோ, போலீஸுங்கனோட பார்க்க மாட்டேன், கைய சுள்ளி சுள்ளியா முறிச்சிருவேன். இதோ தொட்டுட்டேல, இப்போ உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கு. டேய், அவ கைய விடு, அடிச்சுன்னு வச்சுக்கோ மூஞ்சி திரும்பிரும். ஓ, அடிச்சிருவீங்களா? அடிங்க 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 பாக்கலாம், அதுக்கு தானே நானும் வெயிட்டிங். கார்த்திக் சார் வேண்டாம் வேண்டாம், இவர் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு ஏதோ பிளான் பண்றாரு சார். நீங்க கோவப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க சார். மாமா மாமா கையை விடுங்க மாமா, எல்லாரும் பாக்குறாங்களே, ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்றீங்க? கையை எடுங்க மாமா. நான் எப்படி பிஹேவ் பண்றேன்னா நீ எனக்கு ஒண்ணு பாட எடுக்க வேண்டியதில்ல. இப்போ நீ வாயை மூடிட்டு அமைதியா என் கூட வீட்டுக்கு வர. வீட்டுல போய் இருக்குடி உனக்கு கச்சேரி. கார்த்திக் சார் சாரி, தப்பா நினைச்சுக்கிடாதுங்க சார். பூமாரி பயப்படாம வீட்டுக்கு போ. அவனால ஒன்னும் செய்ய முடியாது. ஏதாச்சும் பண்ணுனா அவனை நான் உண்டு இல்லைன்னு பாத்துருவேன். கூடிய சீக்கிரத்துல எங்க அம்மாவும் நானும் உன்னை பொண்ணு கேட்டு வரேன். பயப்படாம போ. ஓ, பவி, அந்த கிளாஸ்ல பால் இருக்கு பாரு, அதை எடுத்து அவ கையில கொடுத்து விடு. அதை கொண்டுட்டு அவ ரூமுக்கு போக சொல்லு. ஆ சரிம்மா. அத்தை எனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாம் அத்தை, ஏன் இப்படி ஏற்பாடு பண்றீங்க? நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த பாரு, உனக்கு வேணுமோ வேண்டாமோ அது எனக்கு தெரியாது. என் பையன் சந்தோஷமா இருக்கணும், அது எனக்கு முக்கியம். அதனாலதான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசாம பால் எடுத்துட்டு போ. இந்த பாருங்க சோனி,
நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? உங்கள் அக்கா மாதிரி என்னை நினச்சிக்கிடுவீங்களா? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நான் எப்பவுமே உங்களை என் அக்கா மாதிரி தானே நினச்சி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதனால என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குக்கா. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அது வந்து சோனி. என்ன என்ன பவி, இந்த அம்மா ஒரு மாதிரி துருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணுமா அந்த அம்மாவுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் நிற்கிறாங்க. இந்த பாரு பவி, எனக்கு இவளை பிடிக்காதுதான், இருந்தாலும் என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான், அதை அவன் பிடிச்சி, அதனால எனக்கும் என் பையன் வாழ்க்கை முக்கியம் இல்லை. அதனால நான் இவளை ஏற்றுக்கிட்டனோ ஏற்றுக்கலையோ என் பையன் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பருமா, என் பையன் ஆசைப்பட்டு இவளை கூப்பிட்டு வந்துட்டான். என்ன நீ போங்க, நீ எங்களாலலாம் தண்ணி தெளிச்சு விட முடியாது. நீங்க 2 பேரும் பேசி என்னைக்கு வேணாலும் குழந்தைகள் பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா நடக்க வேண்டியது காலகாலத்துல நடந்தாகணும்ல. நீங்க என்ன பிளான் வேணாலும் போட்டுக்கிடுங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா எனக்கு 1 வருஷத்துல பேரனோ பேத்தியோ சீக்கிரம் பெத்து கொடுக்க சொல்லுமா. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து என்னம்மா ரொம்ப இழுக்கிற? ஒரு மாமியார் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் என்னால சொல்ல முடியும். வேலைக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கிடணும். இல்லை, இவங்க நம்ம மேலே கோபமாக தானே இருந்தாங்க. இப்போ ஏன் நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு கூட நீ நினைக்கலாம். இது என் பையனோட வாழ்க்கை, அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் உன்கிட்ட சொல்கிறேன். இது உன் வாழ்க்கை, நீ காப்பாற்றிக்கோ. நீ கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்குள்ளே வேற யாராச்சும் வந்துருவாங்கம்மா. அதனால நீ சூதானப்படுத்தி உன் வாழ்க்கையை என் பையனோட சந்தோஷமா வாழ வழியை பாரு. இதுக்கு மேலே நீ தாம்மா புரிஞ்சு நடந்துக்கிடணும். என்னாலலாம் ஓப்பனாக பேச முடியாது. சரி, நான் கிளம்புறேன். அக்கா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இந்த பர்சோனி, உங்க அத்தை என்ன சொல்ல வந்தாங்களோ அதை தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன பவி அக்கா சொல்றீங்க? இந்த பர்மா, அந்த ஏஞ்சல் உன்னை என்னென்னமோ பண்ணிட்டாலாமே. சாம் சார் ரொம்ப கவலையா சொன்னாரு. எனக்குமே அந்த ஏஞ்சல் பொண்ணு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அதை பார்க்குறப்போ நம்ம ரகு சார் மேல அது ஒரு கண்ணோட தான் அலைஞ்ச மாதிரி இருக்கு. அதால உன் வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுமா. அதை தான் உங்க அத்தை நாசுக்கா சொல்லிட்டு போறாங்க. நீ புரிஞ்சுக்குவான்னு நான் நினைக்கிறேன். என்ன எதுவும் தப்பா நினைக்காதம்மா. ஐயோ அக்கா, நீங்க எப்பவுமே என் நல்லதுக்கு மட்டும்தான் எதுனாலும் சொல்லுவீங்க. நான் ஏக்கா உங்களை தப்பா நினைக்க போறேன்? என்ன உங்க அக்காவா நினைச்சா நான் சொல்றத நீ கேட்பாள்ல? கேட்பேக்கா, சொல்லுங்க. இந்த பாருமா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாதுமா. அது நல்லதும் கிடையாது. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியவும் கூடாது. தெரிஞ்சா அவங்களே நடுவில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுவாங்க. அது உனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நான் ஒரு அக்காவா உனக்கு சொல்கிறேன். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோ. உங்கள் அத்தையும் அதை தான் நாசுக்கா சொல்லிட்டு போகிறாங்க. புரியுதுக்கா. உங்க அத்தை பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, கவனிச்சியாமா? கவனிச்சேன். அவங்க உன்னை பார்த்தாலே எரிச்சல் அடைவாங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க பேசும்போதுல எனக்கு என்ன புரிஞ்சிச்சு தெரியுமா? உன்னை அவங்கள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பையனும் நீயும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. அதுக்காவது நீங்க சேர்ந்து வாழ்ற வழியை பாருமா. சரிக்கா. என்னடா இவ நம்ம வாழ்க்கைக்குள்ள மூக்க நினைச்சு நமக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றானி, என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நீயும் என் தங்கச்சி மாதிரி தாம்மா. ஆனால் நீயும் உங்கள் வீட்டுக்காரரும் எப்படி வாழலாம் எப்போ வாழலாம்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அக்கா இப்படி சொல்கிறேன். என்ன தப்பாக நினைக்காதம்மா. ஐயோ அக்கா, ஏக்கா என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க? நீங்களும் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். இந்த காவி அக்கா இருந்து எனக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்களோ அதை தான் அக்கா நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. நான் எப்பவுமே உங்களை தப்பாகவே நினைக்க மாட்டேக்கா. சரிம்மா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் போனால் உங்கள் அத்தை திரும்பி வந்து திட்டிட போகிறாங்க. சரி, பார்த்து நடந்துக்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். சோனி, அக்காளுக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? என்னதான் உங்க அக்கா மாதிரி தெரியல, அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ்? நில்லு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா உங்க வீட்டுக்காரருக்கு பால். நீங்க சீக்கிரம் எடுத்துட்டு ரூமுக்கு போங்க. இல்ல உங்க மாமியார் வந்து என்ன என் மருமகளை என்ன ரூமுக்கு அனுப்பலையான்னு என்ன திட்டிட போறாங்க. போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்கா. இந்த சிரிச்ச முகத்தோட போய் உன் புது வாழ்க்கைய நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் கூடிய சீக்கிரத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து உங்க மாமியார் கையில கொடுத்துரு. அவங்க உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க பாரு. போங்கக்கா.
எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் நின்று உங்ககிட்ட டைம் இங்கே வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி தான் என்ன பொங்கக்கான்னு சொல்ற. சரி நான் போறேம்மா. ஐயோ அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், போகாதீங்கக்கா. பரவாயில்ல சோனி, நான் உன்னை காலையில பாக்குறேன். இப்போ எப்படி உள்ள போறது? உள்ள போவே வெக்கமா இருக்குதே. அத்தை வேற ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் 2 வார்த்தை நம்மகிட்ட பேசிருக்காங்க. ஆனா அத்தை ஆசைப்படி நம்ம ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டா அத்தை நம்மள மருமகளாவே ஏத்துக்கிடுவாங்க. சரி, அத்தை ஆசையை நிறைவேற்றினாதான் என்னவா? சரி, சேர்ந்தே வாழ்வோம். அக்காவுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதே, அப்புறம் என்ன தப்பு சேர்ந்து வாழ்ந்தா? சரி, சேர்ந்தே வாழ்வோம். ஆனா அந்த மகமடையங்கிட்ட நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கான டைமிங் நிறைய கேட்டிருந்தோமே. அவன் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. சரி, வேண்டானியா சொல்ல போறான், போய் பார்ப்போம்.